பழைய டிராக்டர் முதல்ல ஒன்று கொஞ்சம் நீளமாக ஸோ வந்து இந்த ஒரு வீடியோ அப்பாவுக்கான ஒரு பிக் சர்ப்ரைஸாக இருக்க போச்சு. ஆளை நான் கூட்டிகிட்டு போகிறேன். அது ஆள் எதை காட்டினாலும் சரி தானே, அது என்ன விலையினாலும் சரி தான் வந்து கட்டாயமாக தான் நாங்கள் செஞ்சு கொடுப்போம் சரி தானே. ஆனால் என்ன ஒரு அப்போ அந்த ஆளுமே அவருனாலும் ஒன்றே மணியாமாக்கா. அது இப்போ சில பேர் சில பண்ண குடிக்கிறத கொள்கிற வரிக்கிறதா ஒரு போத்தில் எடுத்தால் அதை எடுத்தான்னு கேட்குற கொள்வது. இருந்தாலும் அப்படி ஒன்றும் கேளாது. தனக்கு இது இதை எடுத்துட்டா அது என்ன நான் இல்லா காலம் அது உங்களுக்கு தான் ஆடாப்பா. உண்மையாவோ என்ன சொல்ற? அட கோதாரி பின்னுக்கு தான் நினைக்கிறீங்க. இவ்வளோ ஒரு பிரச்சனைக்குள்ள அப்பாவுக்கு மோதிரம் தேவைப்படுது. டிராக்டர் அதுல சாப்பிட்றீங்களா? ரோல் ஒன்று சாப்பிட்றீங்களா? எங்கே போகிறோம் உங்கள் சாப்பிட்றீங்களா? ஒரு இன்னொரு ரோல் தாங்க ஆளுக்கு. வடையா? சரி வடையா உண்டா? இதுலேயே வச்சு என்னோட பிரச்சனையை முடிச்சு 2 வடையா? 2 வடை கொடுங்க. 2 வடையா வேணே? சரிங்களா? பிரச்சனையை முடிச்சு விட்டா சரி. இப்போ என்ன பிரச்சனை? அதான் முடிஞ்சு வாய்ப்பா செஞ்சாச்சான். வேற என்ன நீ குடிச்சா கொடுப்பே வே உண்ட பழக்கம். என்ன குடி குடி அது என்ன நீங்க உங்களோட வறுமே தான் இல்லாம அனைவருக்கும் வணக்கம். நான் கிருஷ்ணா. நான் கவிதாஸ். ஓகே, அப்போ வந்து நாங்கள் பார்த்துருப்பீங்க. அப்போ வந்து பயணம் அனுப்பியாச்சு. ஸோ வந்து அனுப்பிட்டு ஆள் வந்து ஒரு விருப்பத்தை குறித்து கேட்டிருந்தார். வந்து தனக்கு ஒரு மோதிரம் ஒன்று எடுத்ததா சொல்லி. அப்போ நான் வந்து சொன்னான். அப்போ வந்து தியேட்டருக்கு அனுப்பிக்கையும் சரி, ஹோட்டலில் வச்சுருக்கையும் சரி, நான் சொன்னேன். நான் வந்து அப்பா வந்து நல்ல மாதிரி திரும்பி வந்து பழையபடி பேக் டு நார்மல் ஆயின பிறகு என்ன ஆசைப்பட்டு கேட்டாலும் அது எதுவாக இருந்தாலும் சரி நான் வந்து செஞ்சு கொடுப்பேனுண்டு. அப்போ ஆள் இதுதான் சந்தர்ப்பம்னு சொல்லி உண்மையிலே வந்து நீங்கள் நிறைய பேர் கூட வந்து யோசிப்பீங்க, மோதிரம் எல்லாம் அளவுக்கு மிஞ்சி தேவைதானோ அப்படின்னு கேட்டால் ஒவ்வொரு மனுஷட்ட விருப்பங்கள் ஒவ்வொன்றிலே இருக்குமே. இப்போ எங்களோட அம்மாவை எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அம்மா ஒன்றுமே விரும்ப மாட்டேன். ஒரு சின்ன ஒரு காப்பு மோதிரம் ஒரு சங்கிலி கூட வந்துட்டு போட விரும்ப மாட்டேன். இவன் தோடு கூட வந்து நல்ல ஒரு இதாக தோடாக வந்துட்டு போட விரும்ப மாட்டேன். ஆனால் அப்பா வந்துட்டு அதுக்கு ஆப்போசிட் வந்து. அப்போ ஆனால் இப்போ ஆளை நான் அனுப்பிட்டேன் வந்து அங்கே முன்னுக்கு போயிட்டேன். ஆனால் ஆள்கிட்ட மனசு ஒரு சஞ்சலத்தோடு போகிற மாதிரியே எனக்கு ஃபீல் ஆகுது. வந்து ஆள்கிட்ட ஆசை வந்து தன்னை கொழம்பு கூட்டிகிட்டு போயிருக்கா, கொழம்பு கடையாண்டு கூட்டிகிட்டு போய் தந்த அந்த டெக்கர் மோதிரத்தை எடுத்து தரணும் தான் இந்த மனசு சொல்லுது. அதால் இப்போ நாங்கள் வந்துட்டு நிற்க போகிறோம் கொழம்புல. அப்போ சில நாளைக்கும் வந்து ஆறுன கஞ்சி பழம் கஞ்சி மாதிரி இவன் அங்கே வந்த அப்புறம் எப்படியும் தன்னச்சிலோவில் போய் காட்டி போடுவான்ட்டு. அதான் இன்றைக்கு அந்த ஃபைனலாக வீடியோ எடுக்கக்குள்ளே வீடியோலேயே அது கழிச்சது. அந்த அம்மா மாற்ற தான் விட்டோம். யூரோ ஏமால் தனக்கட்டு தான் நினச்சி கொண்டு பொக்கெட்டுக்கு வச்சுட்டு போகணுடா. அப்போ மானை கொண்டு மாற்றி எப்படியா எடுத்துன்னு போக மாட்டா. அப்போ அதையும் வாங்கினோடையே ஆள்கிட்ட மேலே சோர்ந்து போயிருக்கும்போது கோல் அடி வைக்கா அடிச்சு எங்கே நிற்கிறாங்கன்னு கேள்வி வைக்கா. அதை ஆளை கூட்டிகிட்டே பார்த்து வேண்டி கொடுத்துருவோம்க்கா மோரத்து. நான் இதில் அந்த காசு வைக்கா மாற்றி போட்டாக்கண்டு என்ன செய்கிற வந்து ஒவ்வொரு விருப்பங்கள் ஒவ்வொரு விதமாக அமைஞ்சிருக்குது வந்து. மற்ற கண்டிப்பாக அப்பாவோட சர்ஜரி வந்துட்டு நல்லா முடிஞ்சால் வந்து நாங்கள் ஒரு பெரிய ஒரு உதவியும் வந்துட்டு அப்பாவோட சர்ஜரி நிமித்தம் வந்துட்டு செய்யணும்னு நினச்சினாங்க. ஸோ அதுவுமே வந்து செய்வோம். நீங்கள் அதையுமே வந்து பார்ப்பீங்க. அந்த வகையில் வந்துட்டு நான் மகரகமாவில் உள்ள ஒரு அந்த கேன்சர் வரத்த பிள்ளைகளுக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணுறதுக்கு வந்துட்டு கழிச்சிருந்தாங்க வந்து. அதை நாங்கள் செஞ்சு தரோம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு அது பிறகு அவங்க எங்களோட தலைவர் ஹெல்ப் பண்ண கிடைச்சி அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. தேங்க்யூ அண்ணா அப்படின்னா அதை நீங்கள் வேறு யாருக்கும் செய்யுங்க, எங்களுக்கு வந்துட்டு அந்த ஊசிக்கு ஹெல்ப் கிடைச்சி அப்படின்னு சொல்லி.
அப்போ அந்த வகையில் நாங்கள் இன்னும் ஒரு ஆளை வந்துட்டு சூஸ் பண்ணி ஏதாவது ஒரு சம்திங் கொஞ்சம் வந்து அப்பாட்ட சர்ஜரி நல்லா முடிஞ்ச கம்மியை வந்துட்டு செய்யணும்னு சொல்லி விரும்புகிறோம். ஸோ அதுவுமே வந்து நாங்கள் காட்டுவோம். இப்போ நீங்கள் வந்து நிறைய பேர் யோசிப்பீங்க, நான் அப்பாவுக்கு வந்துட்டு சர்ஜரி முடிஞ்சவங்க வந்துட்டு அப்பாவோட விருப்பத்தை நாங்கள் நிறைவேற்றி கொடுக்குறோம். அப்பாவோட நிமித்தமாக வந்து எத்தனை பேர் வந்து காணிக்கைகள் வச்சு எத்தனை பேர் நேர்த்தி கடன்கள் வச்சு அப்படி இப்படிலாம் செஞ்சுருப்பாங்க. அப்போ நாங்கள் வந்து பிள்ளைகளாக அதாவது அப்பா இப்போ நாங்கள் வந்து என்ன சொல்கிறது, இப்போ நாங்கள் செய்கிற நன்மையான காரியங்களாக தான் இன்றைக்கு எல்லாமே வந்து நன்மையாக நடந்து முடிஞ்சிருக்குது. அப்போ அதன் நிமித்தம் வந்துட்டு ஒரு நன்மையான காரியத்துக்கு வந்து நாங்கள் ஒன்றும் செலவழிக்கிறேன்னு கூட வந்து நீங்கள் யாரும் யோசிப்பீங்க. அந்த மாதிரிக்கெல்லாம் இல்லை, நீங்கள் யாரும் சொல்லணுமென்னு கூட இல்லை. நாங்கள் வந்துட்டு யோசித்து வச்சுருக்கோம். கண்டிப்பாக அதையுமே வந்து நாங்கள் வீடியோவில் காட்டுவோம். வந்து நாங்கள் என்ன செஞ்சுருக்கோம், எப்படி செஞ்சுருக்கிறோம் அப்படின்ட்டு சொல்லி. ஸோ அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இன்னும் டிசைட் பண்ணல வந்து நாங்கள் என்ன செய்யணும்னு சொல்லி ஊருக்கு போன அப்புறம் தான் வந்து ஏதாவது ஒன்று நாங்கள் செய்வோம். நீங்கள் அதையுமே வந்து பார்க்கலாம். சரி, அப்போ கோல் அடிக்கிறியா? செல்லக்கலையே பார்த்துக்கலையோ அவர் தான் போயிட்டானா? அவர் தான் அப்போ போயிட்டானா உடனே எடுக்கும். இங்கே அந்த இதை பாரு யாருக்கா என்ன அந்த காசு மாத்திர இடமாடா. மற்றது வந்து காசு யார் மாற்றணும் அப்படின்னு சொன்னால் வந்து நான் அதாவது வந்து நன்மையான விஷயங்களை வந்து சொல்கிற நிலம் தானே நிறைய பேருக்கு வந்துட்டு தெரிஞ்சிருக்காது. இப்போ அந்த கடைக்காரன் கூட யோசிப்பேன், ஆகிட்டா சொல்லியிருப்பான் வீடியோலேருந்து. இந்த பிரசன்னான்ற ஒரு இந்த காசு மாற்ற கடை ஒன்று இருக்குது. அங்கே நல்ல பெஸ்ட் ரேட் வந்துட்டு கொடுக்குறாங்க. அன்றைக்கு வந்து நாங்கள் ப்ராங்க் கொஞ்சம் மாற்றிருந்தோம். சரி தானே, நல்ல ரேட் வந்து கொடுத்துருந்தாங்க. நார்மலாக 321 ரூபா பேங்க்கில் போது 340 ரூபா வந்து கொடுத்துருந்தாங்க. சரி தானே. ஸோ அந்த வகையில் ப்ரெஷனால் வந்து நீங்கள் மாற்றலாம்னு நான் நினைக்கிறேன். வந்து நார்மலாக யாராவது மாற்ற விரும்பினா நல்ல ஒரு எக்ஸ்சேஞ்ச் ரேட் ஒன்று வந்துட்டு கொடுக்குறாங்க. ஸோ இப்போ அங்கே தான் வந்து மாற்றி கொண்டு போயிட்டு நாங்கள் கொடுக்க போகிறோம். இது வந்து நேற்றைய தினம் நாங்கள் சந்திக்க போயிருந்த அந்த அம்மா வந்து தந்துருந்தா அதற்கா மாற்றிட்டு வந்து தாங்க அப்போ அப்படின்னு சொல்லி அப்போ அவங்களுக்கு வந்து கொடுக்கோம் நாங்கள். ஸோ வந்து இந்த ஒரு வீடியோ அப்பாவுக்கான ஒரு பிக் சர்ப்ரைஸாக இருக்க போச்சு. ஆளை நான் கூட்டிகிட்டு போகிறேன். அது ஆளை எதை காட்டினாலும் சரி தான், அது என்ன விலையினாலும் சரி தான் வந்து கட்டாயமாக தான் நாங்கள் செஞ்சு கொடுப்போம். சரி தானே. ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னே எங்களுடைய சேனலுக்கு யாராச்சும் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். அது வந்து எங்களுக்கு ஒரு வகையில் சப்போர்ட்டாக இருக்கும் சொல்லிக்கணும். உண்மையிலே வந்து அப்பா அம்மா வந்து ஒரு பெரிய ஒரு சொத்துன்னு சொல்லணும். ஏதாவது போகிறேன்லக்கா அவர்கிட்ட தெரியும் நல்லா. பீச் ரோடு அந்த பீச் ரோட்டுக்கு ஏற்றி போகிறாங்களா? ஒரு இடத்த சைட் பண்ணி நிற்க சொல்லுவாங்க. ஒரு இடத்த சைட் பண்ணி நில்லுங்கோ, அவங்க பைனி நிப்பாடுங்க. அப்போ நோ லிமிட்டுக்கு முன்னுக்கு அங்கடா நோ லிமிட்டு இனியா வரும். அங்கே அப்படி இவ்வளோ தூரம் வந்து தெரியல. அங்கே அதுக்கு முன்னுக்கு தானா? சரி சரியா. இந்த காசை மாற்றினா இப்போ இதில் கொஞ்சம் மருந்தாடாப்பா. இதில் அக்கௌண்ட் வாங்கி கொடுத்து போட்டு நாங்கள் ஏடிஎம்ல எடுத்து கொடுப்போம் அங்கால. இப்போ ரெண்டுத்துக்கு முன்னே கிடையாது. இப்போ டைம் காணாது, வேலைக்கு அனுப்பணும் மக்கள். ஜூரோவுக்கு நான் நினைக்கிறேன். அப்படி வந்து ஜூரோ போகிற எவ்வளோ ரேட் பண்ணுவாங்க கரண்ட் ரேட் வந்து பேங்க்கில்? என்னடா இப்போ நாங்கள் இதில் வந்து காட்டுறோம். சரி தானே. இப்போ நாங்கள் நன்மையான விஷயங்களையும் காட்டுறோம், நாங்கள் சந்தோஷமாக இருக்க விஷயங்களையும் காட்டுறோம். இந்த எல்லோரும் ஆனால் அப்படி காட்டுறதில்ல. சில பேர் வந்து தாங்க வந்து கஷ்டப்படுறத மட்டும் வந்து காட்டுவாங்க, வந்து நல்லா இருக்கிறத வந்து காட்ட மாட்டாங்க. அதால் வந்து மற்றவன் நல்லவனாயிரம், நாங்கள் வந்துட்டு கெட்டவனாயிரம். அது அப்படியான ஒரு சில விஷயங்களும் வந்து நடக்குது. வேறு எதுவாக இருந்தாலும் வந்து நாங்கள் எங்களுடைய ஒரு முயற்சியில் எங்களுடைய ஒரு உழைப்பில் வந்துட்டு செய்கிறோம். ஸோ அதால் வந்து யாருக்கும் வந்து எதுக்குமே வந்து யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நாங்கள் சொல்கிறோம் வந்து அந்த நெகட்டிவ் அக்கௌண்ட்ஸ் எழுத நீங்கள் வந்துட்டு எழுதாதீங்கன்னு சொன்னால் காசு பணம் வந்துட்டு சம்பாதிச்சுட்டு போயிடலாம். ஆனால் அந்த சில விஷயங்கள் இழந்தால் வந்துட்டு வாங்க முடியாது. வந்து இன்றைக்கு அந்த அக்காடை அந்த சுவிஸ் அக்காடை நிலைமையை யோசிச்சு எவ்வளோ ஃபீல் பண்ணுவான். இன்றைக்கு அவங்களோட அப்பா வளர்ந்துட்டேன். ஐயோ அழுது மெசேஜ் போட்டிருக்கா எனக்கு. நான் சொன்னேன், உங்களுக்கு அப்பா இறந்துட்டான்னு கவலைப்படாதீங்க, நான் அப்பாவோட செல்லக்கிளியப்பாட நம்பர் அனுப்பி விடுறேன், அப்பாவோட இடத்துக்காக சந்தோஷம். அதான் எங்கே கடை அங்கால எடுங்க பார்ப்போம். 306 ரூபா போகுது. இந்த நில்லுங்க, சைட் பண்ணி வாரோம். முன்னுக்கு நில்லுங்க நிகழ்ச்சியில் வாரம் உண்டு. இல்லை இன்றைக்கு அந்த பேர் அந்த அந்த சுவிஸில் இருக்கிற அக்காட அப்பா வந்துட்டு உயிரோட இருந்து தனக்கு ஒரு மோரம் உண்டோ இல்லாட்டி சங்கிலி உண்டோ வண்டி தாடி பிள்ளைன்னு கேட்டிருந்தா அந்த அக்கா வாங்கி கொடுக்காம விட்டுருப்பா.
இன்றைக்கி எவ்வளோ அழுகிறா வந்து அந்த அக்கா வந்து அப்பா விளந்ததுக்கு யோசிச்சு பாரு அவன். அப்போ அதோட இது ஒரு பொருள்றா அப்பா விளங்குதா. நாளைக்கு ஒரு தேவை நான் வந்துட்டு கொடுத்துட்டு நம்ம எடுத்துடலாம் டாக்குன்ட்டு. ஸோ வந்து அப்படியான அந்த இருக்குது அந்த இருக்குது. அப்போ இதனால் வந்து நாங்கள் சில விஷயங்களை வந்து யோசிக்கக்கூடாது இந்த இருக்குது. ஸோ இங்கே வந்து மாற்றினா பக்கத்தில் இன்னும் ஒன்று இருக்குது வந்து நாங்கள் அந்த பிரச்சனைனால கொஞ்சம் பெஸ்ட் ரேட் மாதிரி எங்களுக்கு ஃபீல் ஆகிடுச்சு. ஸோ அதால் வந்து அதை உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கோம் நாங்கள். ஸோ வெளியிலேருந்து வரீங்க இங்கே வந்துட்டு கேஷ் மாற்றலாம். நீங்கள் நிறைய பேர் வந்து அந்த நகை கடையில் அங்கே இங்கேன்னு சொல்லி கொடுத்து சில விட வந்துட்டு லோ ரேட்டுக்கு வந்துட்டு மாற்றுவீங்க. ஆனால் இங்கே வந்துட்டு நல்ல ஒரு பெஸ்ட்டான ரேட் வந்து கொடுக்குறாங்க. இப்போ அவங்கள சைட் பண்ணி நிப்பாடி சொல்லி போட்டு நாங்கள் தான் கூட்டி கொண்டு வரணும். என்ன காரணம்னா மானுக்கு ட்ரெஸ்ஸாக இப்போ ரூட் தெரியாது தானே கொழும்பில். எங்களுக்கு தெரியுமெண்டில்ல அதுக்காண்டி இப்போ நாங்கள் நின்று பழகிட்டோம் ஓரளவு. அவன் புதுசாக வந்து மற்ற அந்த அண்ணாட வேணும் இல்லை. அப்போ அதை கொண்டு இழுக்கிறது சரியில்லை. நாங்கள் எங்களை ஃபாலோ பண்ணி வர சொல்கிறது வந்து நல்லது. இப்போ என்ன பேங்க் ரேட் வந்து 306 ரூபா போகுது. நான் நினைக்கிறேன் எப்படியும் உங்கள் ஒரு 316 ரூபா அப்படி பார்க்கலாம் போலண்டு. எப்படியும் ஒரு 10 ரூபா கூட தருவாங்க. பேங்குக்கு கூட தந்தவங்க. ஆனால் 20 ரூபா குறைய தான் சொன்னோம். ட்ரை பண்ணி பார்ப்போம். 200 ஓ 38 குறைஞ்சிருக்காண்ணா லைட் குறைஞ்சிக்கா கொஞ்சம் சரி ஓகே. அடே மாற்றினா சேம் இருந்தால் தான் அந்த கொடுப்போம்டாப்பா. மட்டே இந்த 20 ரூபாங்க அவருக்கு பார்க்கிங் காசு இருக்கா? நான் கொடுத்துட்டேன். அப்பா பார்க்கிங் காசு வந்துச்சா? இல்லை. எவ்வளோ? பழகி சாப்பிடுவோம் இல்லை. பகல் சாப்பிடுவோம் இல்லையா? பழங்களே எவ்வளோ நீங்கள் சார்ஜ் பண்ணுற? 200 என்ன 200 பார்க்கிங் காசு இருக்கா? சரியா? ஓ சரி சரி ஓ சரி சரி ஓகே 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 ஓகே. அந்த அளவுக்கு கொடுத்தது காணாத மாதிரி பீதான் அதுடாப்பா. இதே மாதிரி கூப்பிட்டு கொடுவா வந்தாது. ஏன்னா இந்த நல்ல மாதிரி தெரியுது ஆளுக்கு 350 ரூபா கொடுத்துட்டோம்னாப்பா. கையாசு கொடுத்து வச்சாப்புலே தான் ஐயா. ஐயாவுக்கு என்ன கொடுத்தாலும் முகத்தில் ஒரு சிரிப்பு சிரிக்கா இல்லையாப்பா. இல்லை ஆனால் அந்த பார்க்கிங் செய்யறா பாரு அந்த அளவுக்கு நன்றி சொல்லுதாப்பா. அவள் நல்ல சிரிப்பு நினைக்கிறாப்பா. நினைக்கிறாளா ஒரு 200 ரூபாய்க்கு இந்த சிரிப்பை வாங்கிடலாம் யோசிச்சு பாரா. பீச் ரோட்டு எங்கே நிற்கிறான்? லொக்கேஷன் அனுப்பிச்சுண்ணா ஷாருவாக்கா சொல்லி ஒரு டக்குன்னு அனுப்பிச்சு லொக்கேஷனு. ஓம் ஷாருவாக்கா அந்த நீங்கள் லொக்கேஷன் ஒருக்கு அனுப்பி விடுங்க டக்குண்டு வாரம். மெசேஜ் பண்ணிவிட்டு கால் பண்ண போயிருக்கா. ஓம் ஷாருவாக்கா அந்த லொக்கேஷன் ஒருக்கு அனுப்பி விட்றீங்களா டக்குண்டு? பீச்சு கிட்ட தான் நான் இந்த இடத்துல நிற்கலன்னு தெரியும் கிடக்கு. பீச்சுக்கிட்டேனா இந்த சைட்டு ஃபுல்லாக பீச் தான்டாப்பா. நல்ல கதாய்க்கால் பீச்சுக்கிட்ட நிற்கிறோம். தண்ணி நீல தண்ணி கேள் தண்ணி நீளம் உண்டு. ஆள் கட் ஆயிடுது டக்குண்டு. பீச்சு கிட்ட தானே நிற்கிறோம். பீச்சுக்கிட்ட தான்டா. ஆனால் வெக நேரம்டா திரும்பி நான் கண்டேன். என்ன லொக்கேஷன் வந்துட்டா கொஞ்சம் அங்கே போக வேண்டியிருக்கும் நிற்க. ஓ தாண்டி ஓடிட்டாங்கடா பையன். அது அப்பா சில டிரைவர் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிருப்பாங்கடா. சில பேர் சொல்லி வேலை இல்லைடா. அப்பாவுக்கு மோதிரம் எடுத்து கொடுக்குறத பார்த்துட்டு அங்கால பிரளையம் கிளம்ப போகுது. ஆனால் என்ன ஒரு ஏடாப்பா அந்த ஆளுமே அவருனாலும் முண்டே மணியாமாக்கா. அது இப்போ சில பேர் சில பண்ண குடிக்கிற கொள்கிற வரிக்கிறதான் ஒரு போத்தில் எடுத்தா அதை எடுத்தான்னு கேட்குற கொள்றது. இருந்தாலும் அப்படி ஒன்றும் கேளாது. தனக்கு இது இதை எடுத்துட்டா
என்ன நான் இல்லா காலம் அது உங்களுக்கு தான்டாப்பா என்றால் ஆள்கிட்ட கருத்து. ஆள்ற கையில் காசு போனாலே சரிதானே. ஆள்கிட்ட கையில் யாரும் கிஃப்டாக கொண்டு வந்து கொடுத்தாலும் ஆள் அதை சேர்த்து ஆள் நகை போடுமோ. அதுதான் அநியாயமாக்க மாட்டா ஒரு நாளும். இல்லாட்டி யாருக்கும் கஷ்டப்பட்டு சொன்னால் கொடுப்பாடா. புரியாது என்ன முன்னே. அந்த வகையில் ஆள் ஓகேடாப்பா. கட்டாயம் வந்து அதை கேட்குற செஞ்சு கொடுக்க தான். இன்றைக்கு எவ்வளோத்தில் அழுதுக்குள்ளாரி அனுப்பினாங்களே நீ இவ்வளோ தூரத்துக்கு பழையபடி வந்து உஷாராக இருந்தால் இருந்து கதைச்சி போகுதுண்டே வேன்லேண்டக்குள்ளே அதை நம்ம பார்க்கணும். ஆனால் இந்த வெள்ளை வத்த கொழும்பு சைட்டு உப்புலா ஒன்று அந்த தரமாக எடுக்கிறாக்கள் கட்டாப்புலே எங்கே இறங்கினாலும் எங்கே காரை விட்டாலும் உடனே வந்து ஆள் கேட்க மாட்டாப்பா. அதுதான்டாப்பா நம்ம வீடியோ எடுக்க டைம் விட்றாப்பா. வீடியோ எடுக்கிற டைமில் இப்போலாம் போயிட்டாப்பா. இங்கே வரைஞ்ச ரோட்டா அந்த இல்லாதாக்கள்ல இருந்து சகல பேருமே நிற்கிறாங்கடாப்பா. ஆனால் பெருசாக அவர்களும் கொடுக்குற மாதிரி ரெஞ்ச உள்ளாக்களும் பழக இருக்க முடியாது. அவங்களுக்கும் கொடுத்து எல்லாம் போயிருக்கும் தெரியுமா. அவங்க கொடுக்குற ரெண்டை கொடுத்து எல்லாம் போய் நாங்கள் எப்போயே வந்துட்டு வரனாலும் ஓகே. இதில் நீ 2 மணிக்கு போலக்கிட்ட தான் இப்போ போட்டா. அப்போ அப்பாவுக்கு முகமே மாறி போச்சுடாப்பா. என்ன இதண்டா போல் தம்பி இந்த காசு எடுக்க என்னடா சரியாக இருக்கொண்டு 5 லட்சம் இருக்கொண்டு என்னக்கா முந்தியக்கா ஞாபகம் இருக்கா. நீர் குழம்புல மாற்றி கொண்டு 10,000 கூட தந்து விட்டான். நான் கிடையாதுலோ $1 மாற்றினடாப்பா. 10,000 கூட தந்து விட்டாங்கன்னா கவனிக்கிறடாப்பா. நீ எடுக்கிறேன் இல்லை ஜதான் கட்டுறா படி ஷர்ட்டு கடை நான் கடைக்காரமாக கிடக்குறாப்பா. நல்லா 100 சரியா என்னடா பண்டைய காலம் கூட அவ்வளோ ஜில்லங்களுக்கு சர்ப்ரைஸும் செய்வார் அவ்வளோ. சர்ப்ரைஸ் விளக்க போல மழையை போகிறப்போ அங்கே கடலோட எழும்பி வருதப்போ கடவுளே துளி 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 மழையாய் வந்தாரே. ஒரு பக்கம் ரவிக்கிறாப்பா இன்னொரு பக்கம் மழைடாப்பா. கடவுளே ஒரு 2 நிமிஷம் கூட நின்று வேலை நாங்கள் இருக்கிறாப்பா. இனி இந்த பீச் ரோட்டில் இல்லை நகை கடை. நீ வெள்ளம் அந்த ரோட்டுக்கு போகணும். அந்த ரோட்டுக்கு போனால் ஒரு கிலோமீட்டர் போகிறக்கு ஒரு மாற்றி சொல்லுமாப்பா. இப்போ நீ போயிட்டு ப்ரேடு போகணுன்னு சொல்லாமே இல்லை அந்த சொல்லுவதுக்கு நீ ஃபோன்லேயே சொல்லிக்கலாமேன்ட்டு அன்னைக்கு வேணும். ஓய் யார் ஆளுது பொது சேவையோ ஸ்கூலுக்கு ஓ ஆட்டோ விட்டுட்டு வந்தேன்டா செக்யூரிட்டியா இந்த அன்னைக்கு வேணுங்காரம் உசிரே நீதானே இங்கே கல்லியே மூத்த வழியை விட்டு பார்க்குறேன். கவிதாசு ஃபோன் பண்ணி தான் இருக்கா. அந்த ஃபோன் அங்கே மெப்பில் இருக்கு. மெப்பில் இருக்கா. நான் அடிக்க அப்புறம் வீடியோ கால் அடிப்போம் அப்பா. அம்மா இந்த படுத்த நாளே தான் அனுப்போம் எல்லாத்தையும். உண்மையாவோ என்ன சொல்ற கோதாரி பின்னுக்கு தான் நிக்கிறீங்க. எங்களுக்கு முன்னுக்குடிக்க நீங்க போறாங்க கருத்துக்கள் என்னட்டோக்கா
அவங்களுக்கு எல்லாம் தெரியும் மக்களை தாண்டி படிக்கிறாங்களே நீங்க நேசரி பிள்ளைகள் மாதிரி அறிவாளியோட எல்லாம் தெரிஞ்சுதான் கேக்குறாங்களே ஆளோண்டு கட் பண்ணிட்டேன் போறேன். நான் ஒரு அலுவலா வந்தேன். நான் மாறி அடிச்சு போட்டேன். நீ வேனுக்கு இருக்க அடிச்சு போட்டேன் போற வாரம் அப்பா அடிப்பேன் போற. நீ கட் பண்ண மெப்பை பார்த்து உங்களை தேடி வாரம். அப்புறம் அது சொல்லுது எங்களுக்கு முன்னுக்கு நிற்கிறீரா நீங்கள். கடவுளே, இறங்கி போய் காய்ச்சிக்கொள்ள மழையாக இருக்குடாப்பா. இது முட்டை நான் சொல்லிட்டேன். அப்பா பாட குடுறாக்கா. அப்பா என்ன மழையா கிடக்கு. இறங்கி கொள்ளையா கிடக்கு. என்ன மோர வேண்டி தரதா இல்லை அங்கே போய் வேண்ட புரியோ? போலீஸா போக நிக்கிறீர்கள் பின்ன. சரி அப்ப இப்ப என்ன செய்வோம்டா? அப்ப நீங்க என்னடா அதில் பார்க் பண்ணவும் இல்லடா 3 வாகனத்து வேன்ல போயிட்டு வரலாம். கார் ஒரு சைட் அப்படி காரை என்ன மோர் எடுத்து கொண்டு போட்டாங்களோ எந்த கடவுளே. நான் என்னன்ற அடுக்கிறேன் அந்த அளவுக்கு பிடிக்காத எடுத்து வந்தா சிக்கல இல்லை பிறகு. சரி சரி பிரச்சனை இல்லை. அப்ப இதுல சைட்ல காரை விட்டுட்டு பேண்ட்ல போட்டு அங்க கொண்டே பார்க் பண்ணிடலாடா. நீ முன்னுக்கு வா. இங்க நீங்க யாரு சாந்தினியா? அப்ப நீங்க நில்லுங்க. எங்கட காரையும் விட்டுட்டு போறோம். நீங்க இதுலயே நில்லுங்க. சரி அப்போ கொஞ்சம் முன்னுக்கு அந்த அல்ட்ரோ கிட்ட எடுங்க. அப்பா தொடுப்போக்கும் போனான்னு சொல்லு. அதுதான்டாப்பா. அதுதான் எனக்கும் பண்ணும். அந்த கவர்மெண்ட் கேட்கணுண்டா நானும் நினைச்சேன். அதே மாதிரியே கேட்டது. பரவாயில்ல. ஜோதிப்பா எனக்கு ஆப்ரேஷன் செஞ்ச இடத்துல ஏதாவது ஒரு அப்செட்டாக இருந்திருந்தா கண்ணுக்கு முன்னால் வச்சுட்டு அழுது கொண்டிருக்க தான் சரி. ஒன்றும் இல்லை. அந்த வண்டி கொடுத்துரும். அழுட்டுங்கள் கண்ணாடியை போடுங்கள் தொப்பியை. அம்மா சுண்டர் மழையை கும்பண்டாப்பா. ஓடி போய் ஏறவும் இல்லைடாப்பா. இடமும் இல்லையே வேனுக்குள்ளே. சாமான கூட பின்ன புள்ள பழம் இல்லை. இப்படியே இறங்கி போட்டு நீ அதுக்கு அவங்க இறங்கணும் மேடாப்பா. கோழிப்போம் பருவா அப்படி செய்வோம். நானும் நிற்க பின்ன பிடிச்சோம். அது நல்ல ஐடியா. கையாஸ் இந்த காசு அப்படி நினையாம இல்லை இப்போ இல்லை. அப்புறம் இறங்கி போயக்குள்ள இங்கே நிறைய மலையாளத்தில் ரயில் வருமே நல்ல ஒரு இதமான என்னடாப்பா ஃபோன் அடித்தா உடனே எடுக்கும்டாப்பா. அதுதான் கோபம் மாறுடாப்பா. அப்போ உனக்கு அடிக்க வர்றதுக்கு நீ எடுக்கிற எங்களுக்கு அப்படி கோபம் வரும்னு யோசிப்பாங்க. அது சரிதான். இது இப்போ பின்னாலையில் நிற்கிறாங்க. தூரத்தில் என்னப்பா சொல்லி சமாளிக்கலாம். அங்கே ரெண்டு இங்கே ரெண்டு பிஸியாண்டு. அடே மொட்டா சோந்து உங்க வேனுக்கு போ இடமே இல்லை காணாது. 3 பேரோ 2 பேரோ இருக்க இடம் காணாதோ. சரி அப்ப 2 பேரும் போட்டா நீ இது சரியா. அப்ப முன்னுக்கு வேனை கொண்டா.
எங்கே நீ போட்டு வரனா போட்டு வா கீயை வச்சுட்டு போகிறோம் நான் நாளைக்கு தான் போறேன். அதுதான் சரி. எங்கே இருக்கலாம் இதில் கொஞ்சம் பக்கத்தான் பரவாயில்ல நேராக போ நேரமா வலு கவனமாக விடணும் ஸ்கூல் டைம் பயங்கர டிராஃபிக்கா நேரடு இந்த மலைக்குள்ளே நீ இறங்கி நின்று மினாக்கடுவானேன் ரெண்டரைக்கா வேணான்னு சொல்லுவான்ற பிளான் இல்லையா அதுதான் சரி. அப்படி கடைஞ்சிக்கல அதான் மழை வட்டி விலை வந்துட்டு போகணும் 210 மீட்டர் இல்லையா இதுக்கு அடுத்து தான் அதை விட இப்போ என்ன தண்ணி வட்டி அந்த பேனு கேடிஏஜி வினு இந்த ரோட்டா போடு பாருங்க அவசரப்படேன் ஸ்கூல் நேரம் பேரும் பிச்சு என்னென்னப்பா இல்லை இப்போ மழை தண்ணி வட்டி பண்ணி போகுது மழை தண்ணி பட்டு மற்ற இப்போ உங்களுக்கு இறக்கி எடுக்கிறா என்ன கிடைக்குள்ள மழை இல்லை பெய்யுது அது ஒன்று மழை பெய்யுது மழை எத்தனை மழையை கண்டாங்க என்னப்பா ஆமாம் இது ஒரு மழை இங்கே மழையே இல்லை 150 மீட்டரில் இடதுபுறம் திரும்புக. என்ன போய் ஒரு இடது பக்கம் போய் யூ டர்ன் போட்டு வரணும் அந்த ரோட்டு வலது பக்கம் பட்டேன் அது வேன்டா வேன் தானே இல்லை பொறுவா ஓ காட் இவ்வளோத்த யூ டர்ன் போடுறாங்க நீ இடவக்கம் போடு திருப்பி அதெல்லாம் இடவக்கம் போடுடா இல்லை நான் இல்லை அது யூ டர்ன் அந்த அன்றைக்கு வந்தோம்டா இங்கே போர்டரை தாண்டி வந்துட்டோம்டா அப்பா சி இவ்வளோ ஒரு பிரச்சனைக்குள்ளே அப்பாவுக்கு மோதிரம் தேவைப்படுது ஆளு கொஞ்சம் யோசனை இப்போ போட்டு சா அடிக்க போகிறாங்க இப்போ மழைக்குள்ளண்டு இடத்துல இடவக்கம் போடா மழை விட்டு இருந்தீங்க அதில் இடவக்கம் போடும் அந்த மனுஷன் வேன் தந்த நாள் பார்த்து மழையாகும் கூட சி இடவக்கம் போட என்ன செய்கிறேன் நம்மளா வானமெண்டா மழைக்கு நினைந்தான் அதுக்கு என்ன தானே எங்களோட காலம் அப்படி போச்சுடாப்பா நேசன் விட்டுருக்கலாம் குடியே எப்படி சொல்லி ஏறணுண்டு வேனுக்கு மேலே என்ன ஃப்ளைட் மேகட இப்போ சுபாஷ் சாந்தினி இதுலாண்டு பார்த்துட்டு லொஞ்ச போய் நான் எழுதாளே அடே சாந்தினி கால் பண்ணி சொல்லலாம் சோந்து இங்கே நீங்கள் எங்களை முன்னுக்கு நிற்கிறீங்களாம் ஏன் மெப்ப அனுப்ப கேட்டீங்களா அப்போ சுபாஷ் உண்டு ஆத்தே சேவாங்க கூட சுபாஷுக்கு பொறுக்கு அவளுக்கு கொஞ்சம் இல்லாதேன்னு சரியா போட ஆபஸ்தாரு இட வைக்கமா அக்னியல்லோ இந்த கடவுளே பாரு கவனமா அவன் கார் ஓடுவான் இங்கே ஓடுவான் கொழும்புல அதுவும் இங்கே கடற்கரை ரோட் பக்கம் கண்டாட்டு கொடுத்துருவான் போனோட என்ன ஆ நாங்கள் இல்லைண்டா அப்புறம் கொடுத்துட்டு போனால் பார்த்துக்கலாம் பிரச்சனை பேன் எல்லாம் படியாக போட்டு வரத்தீங்க தானே இப்போ கொடுக்க வழியாக செக் பண்ணி கொடுங்கோ மற்றது அந்த டீசல் அடித்து போட்டு தம்பி அந்த மீட்டர் போட்டு ஓட்டுருங்க துண்டுகளை யார் பில்லு அவங்க தராட்டி நீங்கள் அந்த மீட்டரை படம் எடுத்து அனுப்புங்க எனக்கு சார்ஜியல் இல்லாட்டி போட்டுடுங்க இப்பயா மினக்கட்டு காசியல் வண்டி என்று ஒரு டீசலுக்கு சொல்லி கேட்டால் அதனால் சொல்லி கிடக்கு பிளாக் யாழை பேர் நனைஞ்சிட்டு நிற்காந்தான் நீங்கள் உங்கள் அக்கனி முன்னு காட்ட சொந்து அக்கனிங்க உங்க அது படிக்கிறார் வேற எங்கே போகிறார் அடிக்க சத்தம்லாம் பார்த்துட்டு வரணும் படிச்சுட்டுப்பா இடையில காரை கொண்டு வந்து பார்க் பண்ணிட்டு போனா லோக் பண்ணிட்டு போற அதுல நிக்க போவாள் பேர அதான் இது இவ்வளோத்த காய்க்கிறோம் நேசன்னைக்கு ஒரே பகடிச்சா கிடக்கலாப்பா நான் எங்க இருந்து வந்து இப்ப என்ன வழியெல்லாம் திரிகிறேன் ஓ ஆனா கொஞ்ச நேரம் கவலையாளோட போயில்லையாண்டு யாரு என்ன கவலை ஒரு ஆள் நேற்று பின்ன கூட்டிட்டு போன ஆளு எங்க
எங்கே போனீங்கள்? அந்தோனியா கோயிலுக்கா? இனிமேலும் பாட இடைஞ்சல உங்களோட இது நான் கேட்ட மாதிரி இல்லை. அப்போ நாங்கள் இருக்கிறோம். அப்போ நீங்களும் என்ன பெம்பலா சுத்த தான் வந்தோம்? அப்பாவாக தான் மெயினாக வந்தாங்க. அதானே நாங்களும் அதுதானே யோசிச்சுது விட்டு அப்பாட்டே நீங்க அடிக்கடி சொன்னான்னு சொல்ல. அதோட நாளைக்கு அப்பா என்ன நினைப்பாடா? அதுதான் தன்னை பார்க்க வந்து உன கூட்டி வந்து தெரியுறாங்களாண்டு இந்த ஆள் என்ன நினைக்கும்? அது ஒரு பக்கம் இருக்கு. அந்த ஆள் நேற்று விட்ட பகுதியும் நான் சொல்றேன். யாரு? என்ன ஏன் எங்களோட வாரார் நிற்கிறார், இவ்வளோ நாளும் உதவி என்ன இவ்வளோ உதவி அவ்வளோ செய்து கொண்டு மாப்பட்டி கொண்டு வர மேதன்லையோ சண்டை ஆசலையோ கேட்டு பேர் இல்லை செஞ்சு என்ற கடவுள் மாப்பட்டி பின்னே உலாம் வந்தா ப்ரோ உலாம் வந்தா ப்ரோ மண்டையில குட்டலையா பண்ணி பிடிச்சி வச்சு பாரதுக்கு முதல் எங்க எங்களுக்கு தெரியாது வந்த என்னண்ணே பெரியப்பா மாப்பட்டி அது வந்ததோ வரையில உங்களுக்கு ஏனே அந்த வேலை? அதை விட ஒரு அன்புன்னு சொல்லி வந்த நீங்கள் அந்த அன்புக்கு நீ செய்தோன்னு நீங்கிற உதவி காணுமப்பா. அதுதானே என்ன உதவி? என்ன உதவி இருக்கிற இரவில வந்து என்னுடைய படுக்கிறேன். படுத்துட்டு ஒரு 2 கதை நான் சொல்ல வந்து ஒலிம்பியாட கண்ட என்ன கையில் விடுது ஜாதி விடுது ஒலிம்பியா என்ன அப்படியா? ஆனா உங்கள்ட்ட அந்த ஒரு வருத்தம் உண்டோட நான் பார்த்தேன் கன்னடத்தை தண்ணிப்பூத்துல வண்டி வச்சுனாலும் தண்டை ஆசில வண்டிட்டாரு. ஓ இருக்க சில இல்ல நேரம் இல்லைன்னு சொல்லுவேன். அன்றைக்கு அந்த ஒரு 70,000 மாறி கேட்டால் அந்த கதையும் இல்லை. நானும் முண்டைக்கு யோஜி எனக்கு எனக்கு நான் சி என்று போச்சு எனக்குண்டா சி இந்த கதை கேட்கக்கூடாண்டே நான் நெஞ்சு போட்டேன். நேர போ இல்லை இன்றைக்கு வந்து இன்றைக்கு 3-4 நாளாக போச்சு. ஒரு காண்டாலும் கிருஷ்ணான் உங்கள்ட்ட இந்த காசை நான் வேண்டினான் கொஞ்சம் நாள் போட்டும் நான் இருக்கிற காசு தாரோடு கேட்டு நான் உப்பு அவங்க எடுத்து அது என்ன நீங்க வேண்டிய ஒரு 70,000 வாங்கி போட்டு அப்புறம் 30 10 தந்தது என்ன? நாங்கள் அப்போ உங்களுக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி 70,000 போட சொல்லுங்க. அண்ணன் இப்போ ஒரு 5,000 போட்டுட்டு பூரா மிச்சம் போட்டுன்னு கேட்கலாம். நீங்கள் கொழும்புல நிற்க சொல்லுங்க. இப்படி என்னடா நான் எத்தனை நாள் நிறுத்த இந்த காசை நினச்சி சொல்லுங்க. விளங்கு தானே? விளங்கினா சரி. என்னப்பா இப்போ என் கதை சீரியஸாக போயில சிரிச்சு சமாளிச்சு போட்டு கிடக்கு. எனக்கண்டா காசு வர எனக்கண்டா வர ஆகலாங்கடா இந்த வாரைக்கு வர ஆகல இன்னுக்கு மணக்க இருக்கலாம். என்ன உனக்கு பழத்தை தின்னோன்னு தின்னோட கண்டாடி சாப்பிட்றாங்க. சாப்பிடக்கூடிய பழம்னா பின்னு கிடக்கு. பழக்கூடைக்கு விழுந்து விட்டுறாங்க. அதுதான் என்ன மாதிரி அது கூட இல்லையே. இல்லை பழம் பண்ணி கொடுத்தா எனக்கு தெரியாது. அது பழம் வாங்கி கொடுக்க ஆளை பார்க்க வருமாட்டா உங்களை பார்க்குமா போல இருக்குமாப்பா. சரியா உங்களை கொஞ்சம் கலர் ஆக்கி விட்டா சரி சரியா உங்களை ஷேப் தான். ஆளுக்கு மேலே கொஞ்சம் முடி உறவு ஆள் கொஞ்சம் கலர் உங்களை பார்க்க மற்ற மெல்லிசி சரியான உங்களை பார்க்க மெல்லிசி ஆள் ஒரு 40 கிலோ வரும். அப்போ எத்தனை கிலோ? அப்போ அப்படி 42 46 கிலோ இன்றைக்கு நேரத்தை நீங்கள் பிரேம் கேட்டு நீ எத்தனை இல்லை இல்லை அண்ணனை கேட்டு நான் என்ன கூட கேட்டான். அப்போ 46 கிலோ 48 கிலோ வரும் கடைசி. சரி 46 அப்படி குறைஞ்சிதா? 46 நான் பார்த்து நீங்கள் பார்த்தோடைய தான் திருப்பி கேட்குறேன். வேறு 5 இருந்தால் கேட்டுருக்க மாட்டேன். இல்லை உண்மை 46 கிலோ நீங்கள் பார்த்தீங்களா? நீங்கள் எத்தனை? நான் 63 கிலோ. உண்மையாவோ? என்ன புது ரெண்டாப்பா? அப்போ நான் 68டா 69 நேற்று என்ன குறைஞ்ச ஒரு 75 கிலோ வரும். இல்லை 63 சரி நானும் அப்போ உங்களுக்கு மோகன் மொத்தம் போல இல்லை நான் பார்த்தேன்னா ஷர்ட்டுன்னு கேட்க தெரியல. சேட்டை கழட்டி போட்டு பார்த்தா கொஞ்சம் உடம்பு கிடக்கு. சேட்டை கழட்டி போட்டு பார்த்தா சத்யராஜ் பார்க்குமா போல இருக்கும். முகத்து தான் முடியல. அது ஸ்கூல் டைம்ன்றால பயங்கர டிராஃபிக்காக இருக்கு.
டைம் அப்போது இப்போ இன்னும் போக வேண்டியது வந்து ஒரு 1 வருஷம் 4 கிலோமீட்டர் நிமிஷம் போகிறதுக்கு வந்து 27 நிமிஷம் காட்டுது. 1 கிலோமீட்டர் நான் நினைக்கிறேன் கிராமக்கோட்டிலேருந்து எங்களோட வீடால் தூரம் அனுவாகோட வீடால் தூரம் அப்பா அரை மணி அங்கே இருக்குது போகிறதுக்கு. அதே நான் சொல்லிக்கிறேன் அரை மணி தியானம் ரவிக்கேன்னு ரவிக்க காட்டுங்க ரவிக்கு இருக்க காட்டுங்க இந்த ரவிக்குள்ளே எங்களை சும்மா நான் ஒரு காட்டுங்க அவன் சந்தோஷப்படுவான் இல்லையாடாப்பா புது கேடியை சொல்கிறான். ஓய் போகிறோங்க டே அந்த ஆட்டோ கையை அள்ளிக்கொண்டிருக்க நீ விட்டுருக்கோம் போகிறதுக்கு நிற்கிறது இல்லையா? கணக்காக கையை அள்ளி இடிச்சு விட்டுருவோம் வந்தால் நேற்று ஒருத்தன் போய் கொமெண்ட் எழுந்தாண்டா இப்போ உங்களை வீடியோவுக்கு கேடியை வண்டி கொண்டு வரேன்டா எக்ஸாம் பட்டா செஞ்சு உடுப்பிலோண்டு என்ன மனுஷன்டாப்பா அவன் யாரு எனக்கு ஆள தெரியும் காட்ட மிதிக்கிறீங்களே சரியா. நாங்கள் வந்து ஏரியா பக்கத்தில் இருக்க மடியல் வண்டியா கல்லால் அதுவும் கையால் எங்களை கையால் மேன் சிவா பண்ணதில்ல இடம் திரும்பணுமா 100 கிலோமீட்டர் சொந்த காட்டு அந்த வேன் போகுது வேன் போகிறோம் அப்பா சரணியான்ற ஒரு கடை ஷேரங்கான்ற ஒரு கடை எங்கே போவோம்? சரணியாவையும் பார்த்து கொண்டு அங்கே போவோம். ஷேரங்காக்கும் போவோம். ரெண்டு கடை விட்டு ரெண்டையும் பார்ப்போம். நிற்கிறேன் தானே. என்ன 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 சொல்ல வந்தீங்க? இது வீட்டு எடுத்து சொல்லி வெளிக்க விட்டேனே. யார் ஆளோ? எந்த வீட்டு அடிச்சு? தங்கட வீட்டு. மாதர் வீட்டு. மாதர் வீட்டு. அப்போ அவர் எப்போ வருவேன்னு கேட்டால் இதை வைப்போம் நாளைக்கு தான் என்ன 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 நாளைக்கு தான் நான் பஸ்ஸில் வருவேன். ரிவரா? நின்று ஓட்டு நின்று ஓட்டு தெரியும் சாமமாகும். ஆளு தெரியும் சாமமாக மாதங்களுக்கு நீ போயிடலாம். அது லெஃப்ட் சைட் போட்டு யூட்டன் எடுத்து வரணும்டா அந்த மெட்ரோ ரோட்டுக்கு. மெட்ரோ ரோட்டுக்கு வந்தால் சரி எங்கள் நகை கடையில் இருக்குது அங்கே தான்டா. இப்போ நான் முதலாவது இந்த செயின் வாங்கினேன் சரணியாவில். அந்த நேரம் 76,000 ரூபாய்க்கு அதில் போடுவோம். பிக்மி ஓடி வாங்கின செயின்டாப்பா இன்றைக்கும் கிடைக்காது. அம்மாட்ட கொடுத்துங்க. அம்மா 4 ரூபா இல்லையா ஆசைக்கு. அப்பா அம்மா அம்மா எங்கள் அப்பா என் குறிச்சாண்டே மானு ஒரு வீடியோ போட்டுவோம். என்னண்டு தெரியல எனக்கு சனம் காய்ச்சி அதை பற்றி என்னண்டு மான் இப்போ ஒரு நல்ல கண்டன் கிரிக்கெட்டர் வந்துட்டு சனம் காய்க்குது. இப்போ அது மாதிரி இப்போ வீடியோக்காரர் என்னோட ரெண்டாக்கள் எல்லாரும் வந்துருந்தேன் கிட்ட கிட்ட ஏண்டா விளங்குது இல்லை இவ்வளவு வீடியோ ஓடிக்கொண்டு சுலோ பண்ணது அங்கே கடை இடம் வைக்கும். இடம் வைக்கும் இல்லை திருப்பத்தே இல்லை இல்லை சுலோ பண்ண சரி நான் கடை வேறு இடம் வைக்கும். சரணியாண்டு வாஜி பார் அப்புறம் அங்கே இருக்கிட்ட நீ பாட்டுறேன். சரணியாண்டா எஸ்டில் இந்த அந்த வேனை பின்ன கூட மோரும் வரப்போன்னு வச்சு ஓகே கொஞ்சம் தடிப்பா இருந்தால் சரி தானே. எப்படியாவது பண்ணடா. வணக்கம் வணக்கம். என்னம்மா இப்போ ஆமாம் வந்து பயணம் யாழ்ப்பாணம் பயணம் பார்க்குறீங்களா? சந்தோஷம் சந்தோஷம். ஓகே பார்க்குறீங்களா? எங்கே இருக்கிறீங்களாம்மா? நீங்கள் ஜெர்மனியில் இருக்கீங்களா? ரைட் ஓகே ஓகே. கொஞ்சம் கொஞ்சம் நேற்று தான் வந்தீங்களா? ஏன்டா அவன் நடிக்கிறான் எங்கே போகிறான்? சரி நாங்கள் இல்லைம்மா இந்த நகை கடைக்கு ஒரு போக போகிறோம். சரியா? சந்தோஷம் தானே வந்துச்சு. ஏன்டா அடிச்சு நிற்கிறாங்க ஃபோன்? என்ன மோதிரம் அப்போ இருங்கப்பா. என்ன மாதிரியப்பா வாங்க? அந்த முந்தி அந்த பழைய அந்த டிராக்டர் மோதிரம் ஒன்று கொஞ்சம் நீளமாக அதெல்லாம் இருக்குது. அது வந்து செஞ்சு தான் எடுக்கணும். இது ரெடிமேட் ஆயிடலையாண்ணா? அது ரெடிமேட் வந்து ஆர்டர் பண்ணி தான் செய்வாங்க. செஞ்சதுக்கெல்லாம் இருக்கிறது காமிக்க. நீங்கள் இருக்கிற காட்டுங்க. பிஎம் தாங்க. ஓகே ஓகே.
டிராக்டர் யாரு மறந்து போனோம் இல்லை. இங்கே தான் ஃபர்ஸ்ட் செயின் ஒன்று எடுத்தேன் நான் 4 வருஷத்துக்கு முதல். 76,000 ரூபா அப்புறம் கண்ணா 4 வருஷம் இல்லை கூட. உங்களுக்கு அப்படி தான் வேணுமோ? பாப்பம் போகிறேன். நீங்கள் இருக்கிற சாம்பிள் செலெக்ஷன் காட்டணும். அதில் சாப்பிட அன்றைக்கி வேண்டி தான் சாப்பிடுவேன். ஓ கடைஞ்சிக்கிறாங்க. ஆப்ரேஷன் ஒன்று செஞ்ச பைபாஸ் சக்ஸஸ் ஆகி வந்துட்டார். இப்போ தான் செத்துருந்தா என்ன செஞ்சிருப்பீங்கன்னு கேட்குறேன். இது அது இது வந்து அந்த டிசைனில் இல்லை, நீங்கள் அந்த கொஞ்சம் பெட்டி டிசைன் மாதிரி காட்டுங்க. அப்போ அது பூட்டிவிடுவோம்மா பத்தரிக்கை அந்த அண்ணா சொன்ன மாதிரி நான் பூட்டி விடுவோம். இன்றைக்கு எஃப்னா பயணம் தானே போயிட்டா நீ அங்கே இருக்கலாம். இப்போ தான் நான் ஹாஸ்பிட்டலில் வந்தேன். டெக்கர் அந்த கொஞ்சம் பெட்டியா இருங்க இருந்து பாருங்க. உங்கள்கிட்ட இப்படியெல்லாம் கிடக்கல இந்த மாதிரி இப்படிலாம் இருக்கு. கொஞ்சம் அந்த மாதிரி தான் வேணும். அந்த ரைட் அதில் அது வேற பேர் இருக்கப்பா. அதில் அது கிடையாது பேர் அது கிடையாது. போட்டு பார்ப்போம். கொஞ்சம் சிறுசில் இருக்கு. அப்போ இந்த மாதிரி இது ஆர்டர் பண்ணி செய்யணும். என்னென்ன ஆர்டர் பண்ணி செய்யணும். இது வேறு பேர் அடிச்சுது. இது அவங்க ஆர்டர் பண்ண ஆக்கள் இல்லை, இது சாம்பிளுக்கு தான் செஞ்சு வச்சிருக்கிறோம். ஒரு விருப்பம் தான் எடுக்கலாம். நம்ம பேர் அது பேர் வரல. அது எப்படி இருக்குது? அதுதான் 2000 ரூபா கண்டு பார்ப்போம். இது கணக்கு இருக்கும் போல. எவ்வளோ போகணுன்னு? 2.25 பவுன். 2.25 பவுனா? கடை இது கொஞ்சம் 1 ரூபாய்க்குள்ளே இது 1.5 வராது. 1.5 செய்கிறது 22க்கு வராது. 22க்கு வராது. கரெக்டுக்கு செய்யலை. 1.5 பவுன் செய்யணும். 14-18 கரெக்டில் செய்வாங்க. என்ன வேறு டிசைன்ஸ் இந்த மாதிரி அவளுக்கு அந்த பொட்டி தான் விருப்பம் போல. அது பொட்டியப்போ அது உங்களுக்கு அளவு கொஞ்சம் இப்போ கொஞ்சம் கையன்னு கை மெல்லிஞ்சும் பொட்டியெல்லாம். இந்த டிசைனில் வேறு ஐட்டம் ஒரு சாம்பிள் ஒன்று வச்சு சும்மா செஞ்சு வச்சா வேஸ்ட் தானே. அது சரி. இல்லையா செயின் எதுவும் சரி வராது. ஆல்ரெடி இருக்குதுண்ணா. இப்போ எல்லாம் அந்த இது ஆப்ரேஷனுக்காண்டி கலட்டி வச்சுட்டு வந்தது. இப்போ ஒரு அடிஷனலாக வந்து இங்கேருந்து எடுத்துகிட்டு போகணும். வேறு செயின் மோதிரங்கள்னா அது இந்த மாதிரினா எடுக்கலாம். உங்கள்கிட்ட நார்மலாக அந்த பாக்ஸ் மாடலில் இல்லையா? அப்படி செஞ்சு வைக்க எங்கே போனால் எடுக்கல. பேருகள் ஏதாச்சும் அடிச்சு தான் வச்சுருப்பாங்க. அப்படி செஞ்சு எடுத்துக்கலாம். நம்மளே பயணம் ஒன்றாதான் 18-20 நாள் செல்லு போட பண்ணிடுறோம். எலெக்ஷன் வேறு 20 நாள் செல்லுமா? அப்போ என்ன செய்வோம்ப்பா? உங்களோட திருப்திக்கு இன்னொரு பார்க்குறீங்களா? வருங்க அந்த மாதிரி கடையை பார்த்து வேலை இல்லை. இது வந்து நார்மலாக இருக்காது. என்ன பார்ப்போம் இப்படி ஏனாண்டால் கண்டு பால் வேண்டு 1 ரூபா கொடுப்போம். சிவானி சரிங்க. ஓகே அண்ணா சரியா. ஆனால் அந்த பொட்டி மாதிரி வராண்டு தான் நான் நிற்கிறேன். அதை ஓட பண்ணி தான் எடுக்கணும். பாப்பா கொஞ்சம் சின்னதாக கிடக்கு வச்சு செய்யலாம். 1 ரூபா பவுன் செய்யலாம். நீங்கள் நார்மலாக இப்படி தெரியவே கூடாது. அப்போ அதிகமாக அப்படி இதில் உண்டு சின்ன கடையான். கட்டி போட்டு என்னோட காசு தான் நான் எடுக்கிறேன். ஆனால் அந்த டெக்கர் மாதிரி மோதிரம் இருக்கா? பாக்ஸ் மாதிரி பெட்டியா? ஓ இல்லைண்ணா அது வராதுப்பா. அப்படி வராது.
இப்படி போவோம் அப்போ முன்னே போய் பார்த்துட்டு இன்னும் மா நடத்த கண்டன் போல போ பார்த்துட்டு நீ என்னோட காது தான் நான் ஒரு இது செய்கிறேன் சிவானி அப்படி செய்கிறேன் ஆளுக்கு பொட்டியில் கடுமாஜ வந்து அவன்கிட்ட பேரோட வேண்டி போட நிற்கிறாப்பா ஆரோட பேரோட பசிக்குது மூன்று வேண்டி போட்டால் தான் சரி நடக்கலாம் பிரச்சனை நடக்க சொல்லியிருக்காங்கல்ல நடக்க சொல்லிக்க ஆளு கொஞ்சம் ஏரியா ரஃபிக்கான ஏரியாப்பா ஏன் வந்தீங்க யாரு அப்போ வேணும் அதில் ரோல் வேண்டு இல்லை என்ன எப்போ போட்டான் இப்போ போட்டான் கவிதாசன் அந்த மோதத்தை வண்டி கொடு நான் கடையில் அந்த மோதிரம் இல்லை அது செஞ்சு தான் எடுக்கணும் அது நம்ம ஆல்ரெடி எடுப்போம் அண்ணா என்ன விலை ரோல் 60 ரூபா 1 2 3 4 எனக்கு இந்த வடை உண்டு வடை உண்டு ஆனால் 10 ரோலும் வடையும் தான் காணுமா 10 அவங்க எல்லாம் இருக்கும் வடை உண்டு 2 தாங்க ஒன்று வேணும் அப்போ ரோல் ஒன்று சாப்பிட்டுப்பா பஸ்ஸு எப்போ போட்டேண்ணா ரோல் பகல் போட்டு ஒன்று தாங்க பஸ்ஸு சாப்பிடுப்பா பேப்பர் பசி இருந்தா நல்லா இருக்கட்டுவேன் நல்லா இல்லை கடைசி 3 தடவை வேணும் நல்லா இருக்கு ஆனால் 10 தான் தம்பி கடைசி 3 தடவை வேணும் கடைசி 3 தடவை வேணும் அப்போ 3 தடவை வடை சொல்லு 3 தடவை வடை ஒன்று வேணும் அப்போ என்ன 3 தடவை என்ன அவன் இதுக்கு தான் மூலத்துக்கு காசோ 12 ரூபா 3 தடவை வேணும் ஏன்னா நான் விசாரிச்சேன் நான் கடையில் போனேன் இதில் ஒரு வடையும் இந்த வடையும் இல்லை ரொம்ப இன்னும் 1 எடுத்தாச்சு 14 தாங்க 15 வந்து அக்னி இருக்கான் அக்னி பிள்ளைகள் எல்லாம் சம்ஜா அப்போ ஓகே 10 ஓகேண்ணா மதிய சாப்பாடு முடிஞ்சு சரி மதிய சாப்பாடு முடிஞ்சா உங்களுக்கு எத்தனை சம்சா 2 அப்போ 14 ரோலும் 2 சம்சா பூந்திலாட்டு உண்டு எவ்வளோ போய் வேன் எடுத்துட்டு வரியா நான் எடுத்து நிற்கிறாங்க நான் எடுக்க நீ எடுத்துட்டு வரியா அந்த ஜூஸ் அவங்களுக்கும் உண்டாமே இது கூல் தானே அவர் ஒன்று தான் யூஸ் அதான் அதான் டக்குன்னு என்ன தான் இப்போ இதில் நிற்கல அப்புறம் அப்பாக்கு என்ன இது 3 தடவை என்ன வடையே ஒன்று வண்டி ஒரு வடை வண்டு வேண்டாம் அதான் எவ்வளோ இப்போ மொத்தம் இது எப்படி நிப்பாட்டக்கூடாப்பா முன்னுக்கு போ ஓடி அவாடு அப்பா நான் வேனிக்கிட்ட போய்கொண்டு இருக்கிறேன் பாருங்க இது நான் வேனிக்கிட்ட போகிறேன் என்னோட சில்ல போஸ் கொண்டு வரல இப்போ நான் இப்போ வாழ் தரம் பாருங்க சாப்பிட்டீங்களா ஐயா இங்கேப்பா அது விற்கிறாங்க இப்போ இங்கே ஆள் தரம் தான் தம்பி ஆள் தரம் தான் சாப்பிட்றீங்களா ரோல் ஒன்று சாப்பிட்றீங்களா எங்கே போகிறோம் உங்கள் ரோல் சாப்பிட்றீங்களா அதான் ஒரு இன்னொரு ரோல் தான் ஆளுக்கு வடையா சரி வடையா உண்டா இதுலேயே வச்சு என்னோட பிரச்சனையை முடிச்சு 2 வடையா இந்த கள்ளி 2 வடை கொடுங்க
பசிக்குதா சரியா அது சொன்ன அப்படியே வரேன் அண்ணா எல்லாத்துக்கும் பில் போட்டானே 1190 அதில் 2 வடைக்கு மட்டும் சேர்த்துல 2 வடை சேர்த்து இல்லையா ஓகே அப்போ இதில் எடுத்துட்டீங்களா வடைக்கு வராங்கல்ல என்னங்கய்யா சாப்பிடுங்க வடிவா சாப்பிட்டு போங்க சரியா ஓகே அப்போ எல்லாம் எடுத்துட்டாங்களா ஜூஸ் எல்லாம் எடுத்தாச்சா சரி ஓகே நன்றியா ஓகே ஓகே ஐயா பாய் பேருந்து பண்ணிக்கிறாங்க இது அப்பப்பாக்கு மோரமாண்டு குடிக்கலாம் போட்டுடா அது பிரச்சனை இல்லை பிரச்சனை இல்லையே முதல்ல சொல்லி தான் இப்போ போயிருக்கலாம் இல்லை 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 அது இப்போ இந்த சரி வேற கூட அது நான் செய்கிறேன் சரிங்களா பிரச்சனையை முடிச்சு விட்டா சரி இப்போ என்ன பிரச்சனை அதான் முடிஞ்சு வாய்ப்பா செஞ்சாச்சான் வேற என்ன அது பிரச்சனை அந்த பிரச்சனையை முடிச்சு விட்டா நட்டி அடி பார்க்க விடுங்கப்பா காசு பிரச்சனை கவனிக்கல ஆளு யாரு கவனிக்கல அந்த சும்மா ரோல் சாப்பிட்றேன் அந்த அந்த அழிஞ்சு எனக்கு ஆச்சு கிடையாது உண்டாவது அது ஏனப்பா இப்படி கொடுங்க வா இப்படி போயிட்டு அவ்வளோதாங்கம்மா ஆனால் போய் சொன்ன மாதிரி தெரியல கடிக்க பார்த்தா ஏன் போய் நானே போய் இருப்பேன் பசியண்டா சொல்லி வேலை இல்லை என்ன பண்ணல என்ன தான் ரோல் டேஸ்ட் பண்ண விட்டேன் நான் சாப்பிட்டு சொன்னேன் சரியில்லை மானுக்கு முகம் கறந்துட்டு அதான் நல்லா தான் இருக்கு உங்களுக்கு விளையாடி இல்லை மிச்சமே காது நான் அக்கு நிற்கிறேன் அப்புறம் கொடுக்கணும் வந்து அதான் உன்ட்ட கையில் எடுத்து வச்சு சாப்பிடு உங்க இருக்கிறேன் நான் கும்பிட்றேன் கடவுளை என்ன கைவிட ஏஞ்சலாம் அப்ப ஆசைப்பட்ட சாமான வாங்கி கொடுக்க நான் போன உண்மை சாமான் எல்லாம் திரும்பி வந்த உண்மை ஆசையை நிறைவேற்ற போயிருக்கேன் கடவுளை என்ன கைவிட இல்லை கடவுள் எப்போதும் கூட இருக்கிறேன் கைவிட இல்லை என்ன பிரச்சனைன்னு சொன்னால் இப்போ நான் ஜனத்தை கதைச்சிருக்கிறேன் தானே இப்போ என்னட்ட இப்போ நீங்கள் காசை தந்து விட்டீங்கன்றா போராள் விளையாடி கொண்டிருக்கிறேன் ஒரு எங்கே நான் தனியாக போகிறேன் அதை விட இனி நான் நேரம் விலை குறை வர போன நிகழ்வு என்பதுக்குள்ள செய்யலாம் நோமலா அது செய்யலாம் இப்போ காசை தந்து விட்டீங்கன்றால் நான் உடனே செய்து வாழ்க்கையில் விட அதுக்கு இப்போ காசு இப்போ கொடுக்குற இப்போ கையில் இல்லை கடைக்கு போய் திரும்பி வராமல் போய் என்னத்துக்கு இல்லை கதை இது கடுமையாக விட்டு போயிருக்கலாம் அதுக்கு இல்லை இப்போ சும்மா கூட்டிக்கணும் வேண்டதான் ஓட்டிடணும் அப்போ வேண்டதானா அந்த காசு இருக்குதாங்க அது என்ன இப்போ ஒரு போனேக்கா நோமலா இப்போ எவ்வளோ 2,20,000 2,02,000 நீங்கள் போங்க சிவானைக்கு நான் காசை போட்டு விட்றேன்ப்பா இல்லை அது என்னடைய முடிச்சு விடு அந்த கதை வேண்டாம் அது சிவானே அப்படியேப்பா அமௌண்ட்டுகள் சரியாக செய்யலாம் இல்லை அது நான் ரிசிப்ட்டு காட்டுவேன் யாரு நாங்கள் நிச்சயவே செய்யலாமே இல்லை ரிசிப்ட் எல்லாம் வரும் இது என்ன சும்மா மாவை போயிட்டு ஆள் இல்லை கடைஞ்சிக்கிறாங்க நேசன்னா பாய் கொடுத்துருவேன் ராமா நேசன் இல்லை நீங்க காய்க்கிறீங்க அதை நாங்கள் கூடாது நான் குறை சொல்ல அடிக்கி நான் கூட்டியனோ நான் சாமான் இல்லை அது பிரச்சனை இல்லை இதில் வந்து சனம் கூட மேலே குறை நிற்கிற கொண்டும் இல்லை இல்லை அது பிரச்சனை இல்லை அது எனக்கு ஓரளவு விளங்கும் என்னண்டு இந்த சாமான் கண்டபடி எடுக்கலான்னு அது சும்மா இந்த போனுவல்ல வருது நாளும் குழம்புல மழையாண்டு இல்லை அப்போ வழி கூட மழை அழுது கொழும்பு விட்டு போனான் விளையாட்டு மற்றது போய்க்குள்ள இந்த சீட்ல இருந்து சரிஞ்சு இருந்து போங்க இல்லாட்டி வேன் பண்ண பிரயோசனம் இல்லை அப்படி ஏழாண்டா படுத்து இருந்து போங்க படிவாக படுத்து இருந்து போகலாம் இந்த 3 சீட்லையும் இல்லாட்டி வேன் இடத்துல பிரயோசனம் நாங்கள் இப்போ 3 பேர் இல்லை நான் படுக்க இந்த நான் பின்னுக்கிறேன் அந்த பின் அந்த மானுக்கு மற்ற யூஸ் கொண்டு பண்ணான் எனக்கு அந்த கிரேப்ஸ் கொண்டு பண்ணா அடே நேசனே கொண்டு பண்ணுறீங்களே சரி நேசனை கராசி கொடுப்போம் நான் நேசனை யோசிக்கல உண்மை அதான் பிரச்சனை அந்த 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 இடத்துல ஆளை யோசிக்கல தாண்டி போனால் வேறு சொல்கிறேன் ஒரு அக்னி என்ன இது ஆனால் கொஞ்சம் எனக்கண்டா சந்தேகமாக தான் கிடக்கு என்ன கனவுரம் கிடக்கு ஆனால் காணா அவ்வளோ எப்படியோ அந்த துண்டால இஞ்சால வந்து அது திரும்பினாங்க காணா விட்டுருக்க வேண்டாம் யாருக்கு லொக்கேஷன் போனது தான் லொக்கேஷன் இப்போ யாரு அங்கங்கே இருக்குது அதான் அதான் அப்படி காணா விட்டிங்க வேண்டேன் நம்ம நீங்கள் தாண்டி போனால் சிட்டி கால் பண்ணுவோம் உங்கள் அதில் நிற்கிது இங்கே
சரி. அந்த அந்த குடிச்ச ஒடியா அந்த அந்த பூசல் மானுக்கு வாங்கின பூசல் வந்து கொண்டா. ஓ நீ குடிச்சா கொடுக்குறியா வே உண்ட பழக்கம் என்ன குடி குடி நான் சொன்னாதான் குடிக்கும் சொல்லிதான் குடிச்சிட்டியா சரியா ரைட் 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 தான் மழையோ பையிலோ போடுடா நிக்கிறான் அக்கனி லோக்கு பிரச்சனை Man, look at that. Right, right, right. அவனுக்கு ரோல் கொடுறாடி மான் ரோல் வாங்க கொடுங்க அவளுக்கு ரோல் கொடுப்பா பசிக்குதான் குடு 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 எனக்கு சரியா பசிக்குது அது எடுக்க பருப்பு வடை ரகம் பருப்பு வடை எங்கேயா பருப்பு வடை எல்லாம் கூட முன்னு பேங்க் பருப்பு வடை வைக்கலையோ நீ ரோலை கொடுத்து போட்டு கொண்டு அங்கே ஹாருக்கு எனக்கு கொண்டு போகணும் சுவாசுக்கு மட்டும் கொண்டு கொடுங்க அப்படியே கொடுங்க சரி சரி பருப்பு வடை அது அவன் கணக்கை கேட்க அவனும் பயந்து போனான் ஒரு வாரம் மற்ற எல்லாம் கூட சமோசா எல்லாம் சரி 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 சாப்பிடியே சமோசான்ட்டு ராவுத் அப்போ ரோல் ஒன்று சாப்பிடுவேன்ப்பா இவன் நான் இப்போ எப்படி ஒரு ரோலை தாருங்க ரோலை சாப்பிடு ஒன்று மணி இப்போ முடிச்சு எடுத்து பையன் பையன் மட்டும் ஓ மைக்கதாங்க மைக்கேனோட கூட நீங்கள் போயிட்டு சிவானேட்டு ஓடுற கொடுங்க சிவானேட்டு நம்பர் காசு தர வேணா நீங்கள் போயிட்டு ஓட பண்ணிட்டு எவ்வளோ சொல்லுங்க போட்டு விட்றேன் காசு கொண்டு வேணா நீங்கள் ஏன்னா கொண்டே கொடுக்கும் பிரச்சனை சரிண்ணா கவனம் வந்து சரிதான் சரியோ சரியோ ஓ சரி கவனம் போட்டு சரியா நேசனுக்கு ஒரு 5000 தேட்டு வேணாம் சரி சரி ஓகே 70000 அப்போ எடுக்கலான்னு அப்புறம் எடுப்பேன் சரி இல்லையா பாடி இப்போ வெட்டி எடுக்க பம்பளாக காய்க்கிறது அது இப்போ இருக்க தேவையில்லை அது உங்களோட பிஸ்னஸ் அப்போ ஆகுங்க வடியா சாப்பிட்டு போங்கடா சரியா அப்படியே டிமாண்ட் வேன் நீங்கள் என்ன அப்பா வீட்டோட விட்டுட்டு திருப்பி அதே அப்படி தான் இடங்கானா இல்லை அது திருப்பி அப்போ நாளைக்கு தான் வேன் வந்து கொடுப்பீங்க அப்போ டீசல் ஃபுல் பண்ணிட்டு கொடுங்க சரி அப்படி ஃபுல் நீ இப்போ அடிக்கதே இல்லை டீசல் அடிக்கதே இல்லை நான் தந்த காசு கிடச்சா ஃபுல்லாகிடும் சரியா ஓகே பாய் கவனம் போயிட்டாங்க சரியோ சரி மட்டும் கண்ட இடத்துல நிப்பாட்டாங்க ஏற்கனவே இங்கெல்லாம் கண்ட வாட்டுக்கெல்லாம் தெரிஞ்சாச்சு அதே போல சனம் கண்டா கிளிக்க மினியோட நிப்பாட்டாங்க வந்து சரி சரி போட்டோம் பாய் உடம்ப கவனிங்க ரோல் தந்தே வராங்களே சரி சரியா நான் எனக்கு தான் போனான்னு பரவாயில்லையா சாப்பிட்டீங்களா நீங்கள் ஒன்றும் சாப்பிடுங்க ரோல் அது என்ன நீங்க உங்களோட வறுமே தான் இல்லாம இங்கே அவங்கள்ட்ட சாப்பாடு காசு அவங்க அப்படியே சாப்பிட்டு போங்க சரி அம்மா அடிச்சு வருவ மாட்டேன் ஒரு 2 மணி நேரம் வருவோம்டா சரியா சரி பாய் போட்டா பாய் ஓகே எது கண்ணாடியெல்லாம் பூட்டி போட்டு இந்த ஏசியை பின்னுக்கு லோ பண்ணி ஆக தேவையில்லை மழை குளிர் தானே ஆக கிடக்க தேவையில்லை சொந்து மெப்பை போட்டு ஹைவேயால் போங்க எங்கே அடிச்சு வச்சுக்கு அன்றாயிரம் போய் போகிறோம் வரியா இல்லை நீங்கள் இப்போ 2:45 நீங்கள் ஆனமடுவாவில் போகலாம் பிரச்சனை நீ இதுக்கு அடி சொந்த ஆனமடுவா கடி
இப்போ ஆனமடுவை கடிச்சிட்டு நீங்கள் ஒரு ஆள் முன்னுக்கு போங்க. ஆனமடுவை கடிச்சிட்டு போங்க. ரைட் ஹைவேலாம் வருது. ரைட் ஓகேயா சரி. ஆனமடுவை போயிட்டு அங்கால ஆனமடுவிலேருந்து நீ வவுனியா போடு. சரியா சரி ஓகே பை பை எடுங்க. சரி என்ன சரியாப்பா மௌரம் வடிவா ஆர்டர் கொடு. நீ காசு பற்றி யோசிக்க சரியா. காசு நான் தந்து விட எனக்கு இங்கே தேவை. நீங்கள் போயிட்டு ஆர்டர் கொடுங்க வடிவா. இப்போ காட்டேக்க பண்ணி தார இல்லை நீங்கள் கொடுத்துங்க. அது நீங்கள் எவ்வளோன்னு சொல்லுங்கள் ஆர்டர் பண்ணி போடு. சரியா ஓகே பாய். நான் போட்டாங்க சரி மா ஆறுதல் ஓடிட்டு போ. அக்கினி கவனம் சரி சரியா உங்க கடவுளாச்சு கவிதாசை பற்றி பரவாயில்ல. அவன் படியில் அவன் என்ன படி போங்க அவனுமா. சரி 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 போட்டா போட்டா போட்டோம் பை.